எஸ், இதில் நான் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஈச் பாயிண்ட் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் is a source of a secondary disturbance emanating from, and the wavelets emanating from these points spread out in all directions with the speed of the wave. The wavelets emanating from the wavefront are usually referred to as secondary wavelets. Secondary wavelets இருக்குல்ல, இதுதான் secondary wavelets, இது secondary wavefront. இந்த secondary wavefrontக்கு வரைகிற common tangent தான் எனக்கு wavefront at a later point of time. இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் நான் டேஞ்சன்ட்லாம் வரைஞ்சேன்னா அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணேன் எனக்கு. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைட் மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு எடுக்கிறேன். இப்போது எனக்கு ஹைகன்ஸ் பிரின்சிபல் கழிச்சு ஐ வில் பி டேக்கிங் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ பிளேன் வேவ். இங்கே நம்ம லைட் பற்றி படிக்கிறோம்ல, லைட் அசோசியேட்டட் வேவ் ஃபார்ம் தான் படிக்கிறோம். லைட் பார்ட்டிகல் நேச்சர் என்ன சொல்லுது, ரே ஆப்டிக்ஸையும் லைட்டில் நடக்கும் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்லாம் சொல்லுதுல. why not the same in here also? இங்கேயும் வந்து ஏன் வந்து பார்ட்டிகல் can't undergo reflection or refraction? பார்ட்டிகல் can undergo. waves வச்சும் நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம். எப்படி? பிளேன் இருக்கு, இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரேயோ, angle of incidence is equal to angle of reflection. இதே I equal to Rங்கிறத we can prove it also in this topic. எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இதுதான் நம்ம பிளேன் சர்ஃபேஸ். ஓகே, என் லைட் இந்த டைரக்ஷனில் வந்துட்டுருக்கு. திஸ் இஸ் மை டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். அப்போ நான் என்ன சொன்னேன், வேவ் ஃப்ரண்ட் எப்போவுமே டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்படி வந்ததுன்னா என் வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இப்படி இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இங்கே வரும், கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இங்கே வரும், கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இங்கே வரும். அதே மாதிரி இப்படி வேவ் ஃப்ரண்ட் வந்துட்டுருக்கா, அந்த வேவ் ஃப்ரண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. லைட் இப்படி வந்துட்டு இப்படி தான் போகுது, அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதனால தான் நம்மளால ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ வேவ் ஃப்ரண்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லைட் இந்த டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கா, இதுதான் என் வேவ் ஃப்ரண்ட். பிளேன் வேவ் ஃப்ரண்ட்னு எடுத்துக்கலாம். சோர்ஸ் எங்கேயோ இருக்குது, பிளேன் வேவ் ஃப்ரண்ட்னு எடுத்துக்கும் போது ஒரு பர்டிகுலர் லெங்க்க்கு வேவ் ஃப்ரண்ட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆகுமா, இந்த பாயிண்ட் ஏபின்னா கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஏபி இங்கே வரும், வேவ் ஃப்ரண்ட் மூவ் ஆகும். முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இங்கே மூவ் ஆகும். கரெக்டாக இந்த பாயிண்ட் கழிச்சு வேவ் ஃப்ரண்ட் என்ன ஆகும், இங்கே மூவ் ஆகுமா, ஆகாதுல. ஏன்னா என்ன, ரிஃப்ளெக்ட் ஆகி போகணும். ஸோ இங்கே இருக்கிற வேவ் ஃப்ரண்ட் வேவ் இப்படி வந்துட்டுருக்கு, ஃபர்தராக என்ன ஆகும், அதுக்கு எந்த டைரக்ஷனில் என் வேவ் ஃப்ரண்ட் மாறி போகும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லைட் இங்கே வந்துட்டு இப்படி போகுதா, இங்கே இருக்கும்போது வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே போகுதுல்ல, அப்போ அதுக்கும் வந்து வேவ் ஃப்ரண்ட் இருக்கணும்ல. அது எப்படி இருக்கும், அது பெர்பெண்டிகுலர் டு இது இந்த டைரக்ஷன் இருக்கும். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் இப்போ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ என்னோட வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்கும். ஸோ என்னோட ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி என்னோட வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்கும் வித் மை ஆங்கிள் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் இன் திஸ் டைரக்ஷன். அதுதான் நான் இங்கே எண்ட் பாயிண்ட்ஸில் ஆரோவில் கொடுத்துருக்கு. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அது இந்த டைரக்ஷனில் போகும். கரெக்டாக இப்படி வந்துட்டு இப்படி போகும். நார்மலில் இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். ஸோ இப்படி போகும்போதே கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இன்க்ளைண்டாக இருக்குல்ல இந்த வேவ் ஃப்ரண்ட். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால இந்த பார்ட்டிக்கல் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிவிடும் சர்ஃபேஸை. இது கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு ரீச் ஆகும். கரெக்டாக இந்த பார்ட்டிக்கல் இங்கே நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு டைம் டவு எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். பிலேருந்து வேவ்லெட் சி ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேவ் வந்துட்டுருக்கா, டைம் டவு எடுத்துக்குன்னு டைம் வந்து டவு செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அப்போது அதுக்குள்ளே ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என் வேவ் ஃப்ரண்ட் இங்கே இருக்குது. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அது என்ன ஆகணும், அது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகணும். கரெக்டாக ஸோ இந்த பிலேருந்து வர்றதுக்குள்ள ஏலேருந்து கொஞ்சம் தூரம் போயிடும். இங்கே இருக்குது பார்ட்டிக்கல், இங்கே இருக்கும் போதே பி இங்கே இருக்குது, பார்ட்டிக்கல் ஏ இங்கே வரும்போதே பார்ட்டிக்கல் பி இங்கே வருது. ஸோ பி இங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ள இந்த வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே போயிடும். ஓகே, பார்ட்டிக்கல் ஏ ஓட நியூ பொசிஷன் இது, ஆனால் பார்ட்டிக்கல் பியோட நியூ பொசிஷன் வில் பிகம் திஸ். ஸோ என் வேவ் ஃப்ரண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இப்படி ஆகிடும். அதாவது என்னோட இனிஷியல் பாயிண்ட்லேருந்து என் வேவ் ஃப்ரண்ட் இங்கே இருக்கா, இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு ஹைகன்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டவு சி ஈக்குவல் டு சி டெல்டா டவுக்கு ரேடியஸ்க்கு நான் ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைகிறேன். இங்கேயும் சி ஈக்குவல் டு டெல்டா டவுக்கு இங்கே பாயிண்டில் இருக்கா, ஏ பியில் இருக்குது.
இங்கே சி ஈக்குவல் டு டெல்டா டவுக்கு வரைஞ்சேன்னா அது சி ஈக்குவல் டு டெல்டா டவு தான் பிசியோட டிஸ்டன்ஸ். வரைஞ்சேன்னா இந்த சர்க்கிள்க்கும் மேத்ஸ் படிச்சிருப்பீங்க கோனிக் செக்ஷன் நினைக்கிறேன். காமன் டேஞ்சன்ட் வரைஞ்சேன்னா எப்படி இருக்கும்? இங்கேயும் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வித்தியாசமாக வரைகிறேன். பட் வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்கும். இதோட வேவ் ஃப்ரண்ட் யூ வில் ஃபைண்ட் இட் டு பி லைக் திஸ். இப்படி வரையும். இதோட காமன் டேஞ்சன்ட் இப்படி இருக்கும். ஓகே. ஸோ என் வேவ் ஃப்ரண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் அண்ட் இட் வில் பி இன் திஸ் வே. ஓகே. ஸோ ஹைகன்ஸ் பிரின்சிபல் ரூல் வச்சு பண்ணிட்டோம்னா ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் அது கூட நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இனிஷியல் என்னோட வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்குது, ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இப்படி ஆகுது. ஸோ இஃப் திஸ் இஸ் ஆங்கிள் ஐ, திஸ் வில் பி ஆங்கிள் ஆர். கரெக்டாக ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் நான் ப்ரூவ் பண்ணும். பை ஜாமெட்ரி பார்த்தோம்னா திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். திஸ் இஸ் இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கிறது வந்து வேவ் ஃப்ரண்ட், இனிஷியல் வேவ் ஃப்ரண்ட். ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிறது வந்து ஃபைனல் வேவ் ஃப்ரண்ட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப்டர் சம் டைம் டவு. ஃபைனல் வேவ் ஃப்ரண்ட், இது இனிஷியல் வேவ் ஃப்ரண்ட். இதுக்கு நடுவில் நடக்கிற டைம் தான் பிசி, விச் இஸ் சி இன்டூ டெல்டா டவு. இங்கே தான் பி ஈக்குவல் டு வி இன்டூ டெல்டா டவு போட்டிருக்கேன்ல. ஸோ நம்ம வந்து ஏரில் தான் நம்மளோட லைட் மூவ் ஆகுது. ஸோ என்னோட வேவ் பிலேருந்து சி வரத்துக்குள்ள ஏலேருந்து சி டெல்டா டவு டிஸ்டன்ஸ் ஏல இருக்கிற வேவ் போயிடும்ல. ஸோ ஏவி வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு சி டெல்டா டவு. ஏன்னா ரெண்டுத்துலையுமே இதே டைமில் அதே ஸ்பீடு தான் இருக்குது. ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆகும். ஆனால் டைரக்ஷன் மட்டும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஆனால் இது இன்னும் பிளேனில் ரீச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்லேயும் ஸ்பியர் வரையறோம். ஸோ இஸ் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இது ஆங்கிள் ஐனா இது 90 டிகிரி. ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் டு பர்பெண்டிகுலராக இருக்கணும். இது ஐ ஈக்குவல் டு 90னா, சாரி, திஸ் இஸ் ஐ, திஸ் இஸ் 90னா திஸ் இஸ் 90 மைனஸ் ஐ. அண்ட் வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? எனக்கு மறுபடியும் இங்கே நார்மல் வரைஞ்சிருக்கேன்ல, இங்கே நார்மலுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன? இது மறுபடியும் 90. ஸோ இது இந்த ஆங்கிள் 90 minus theta na. What is this 90 minus I? Sorry. 90 minus I na. What is this angle? This angle is obviously I. Okay. So simple geometry. இந்த மாதிரி geometry நிறைய optics நிறைய பண்ணியிருக்கேன். Follow பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். So this will be I. அதே மாதிரி this is angle R. Angle of reflection. Correct? And we know that this is 90. நார்மலுக்கும் அந்த க்ரீன் கலர் லைன் வரைஞ்சிருக்கல அது நார்மல் அண்ட் பிளேன் 90. ஸோ இது ஆர்னா வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இப்படி இருக்கு 90 டிகிரி. இதுதான் என் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இது ஆர்னா இது 90 மைனஸ் ஆர்ல, பிகாஸ் டோட்டல் இஸ் 90 டிகிரி. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் பிளாக்ல மார்க் பண்ணுறல இப்போ திஸ் இஸ் 90 மைனஸ் ஆர். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது புது வேவ் ஃப்ரண்ட்டா, புது வேவ் ஃப்ரண்ட்டும் புது வேவ் ஆஃப் ப்ரொபகேஷனும் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இந்த 90 டிகிரி ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் இஸ் 90. இது ஒரு 90 இருக்குது. சாரி, சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் இஸ் 180. ஸோ இது 90 இருக்குது. ஸோ திஸ் ப்ளஸ் திஸ் வில் ஆல்சோ பி ஷுட் பி ஈக்குவல் டு 90. ஸோ தட் இந்த 90 ப்ளஸ் இந்த 90 ஈக்குவல் டு 180. ஓகே. ஸோ இது 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் என்னது? இப்போ தானே சொன்னேன் 90 மைனஸ் ஆர். இந்த ஆங்கிள் ஸோ இட் ஷுட் பி ஆர் தானே. இது 90 மைனஸ் ஆராக இருந்ததுன்னா இது என்ன ஆங்கிளாக இருந்தால் அதோட சம் 90 இருக்கும். இட் இஸ் அஃப்கோர்ஸ் ஆர். இந்த ட்ரையாங்கிள் நான் தனியாக வரைஞ்சேன்னா 90 மைனஸ் ஆர், இது 90. ஸோ திஸ் வில் பி ஆர். இதுலேருந்து இதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபைன். ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் எரேஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் யா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்களேன், ஏபிசி அண்ட் ஏஇசி. பி டு சி வர டைமில் இங்கே ஏல இருக்கிற வேவ் ஈக்கு போயிடுது. ஓகே. ஏஇ அண்ட் பிசி ரெண்டும் சேம். அண்ட் ஏஇசியில் இந்த ஆங்கிள் என்னது? ஆர். பிசிஏல இந்த ஆங்கிள் என்ன? ஐ. மறுபடியும் பாருங்க, திஸ் ஆங்கிள் இஸ் ஐ, திஸ் ஆங்கிள் இஸ் ஆர். அண்ட் எனக்கு இன்னொன்று ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. சாரி,
ஓகே, இது ஐ, திஸ் இஸ் ஏபிசி, திஸ் இஸ் ஏஇசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் பார்த்தேன்னா ரெண்டும் 90 டிகிரி ட்ரையாங்கிள் தானே. ஸோ ரெண்டுத்துக்குமே இஃப் ஐ டேக் சைன் ஐ, sin A ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ sin I is equal to இந்த ட்ரையாங்கிளில் BC by AC. அங்கே sin R is equal to this is R angle, sin R இது 90 டிகிரினா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஆப்போசிட் இஸ் AE by AC. AU BC ஒன்று தானே, சேம் ரெண்டும். அதே மாதிரி ரெண்டுமே டிவைடட் பை AC, காமன் பேஸ் சேம். ஸோ sin I is equal to sin R. ஸோ அஃப்கோர்ஸ் ரெண்டும் அக்யூட்னால ஆங்கிள் I equal to ஆங்கிள் R, அவ்வளோதானே. ஸோ திஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம வேவ் ஃப்ரண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ வேவ் ஃப்ரண்ட் இங்கே இனிஷியலாக இருக்குது, ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இப்படி ஆகுது. ஓகே, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இது ரெண்டு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம ரிஃப்ராக்ஷனுக்கும் ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டு மீடியம் இருக்குது. இங்கேருந்து வேவ் வந்துட்டு அப்படியே நேராக போகாமல் இட்ஸ் கெட்டிங் பெண்ட். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம், ஸ்னெல்ஸ் லா. sin I by sin R is equal to eta 2 refractive index of second medium by refractive index of first medium. ஓகே, ஸோ இனிஷியல் செட்டப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது மீடியம் 1, இது மீடியம் 2. இங்கே வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் eta 1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஓகே, இங்கே நியூ 1 வச்சுருக்காங்களா, இல்லை eta 1, இங்கே eta 2. இங்கே velocity of speed is v1, இங்கே velocity of speed is v2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேவ் இந்த டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கு. இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட்டாக வந்துட்டே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் பிஃபோர் ரிஃப்ராக்ஷன் இங்கே இருக்கு. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அந்த வேவ் ஃப்ரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இந்த பாயிண்ட் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு என்ன ஆகுது, இப்படி வர வேவ் இப்படி பெண்ட் ஆகி போகுதா. அந்த டைமில் இங்கேருந்து பார்ட்டிக்கல்லேருந்து வேவ் இங்கே வரும். என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து வேவ் ஃப்ரண்ட் இருக்குது. ஒரு டவு டிஸ்டன்ஸில் பிலேருந்து வேவ் சிக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு டவு டைமில் வித் வெலாசிட்டி சி, ஆர் இங்கே வந்து ரெண்டு மீடியம் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியமில் v1 வச்சுக்கிறேன். பிலேருந்து சி வரத்துக்கு டைம் டேக்கன் இஸ் டவு. ஓகே, ஸோ பிசியோட லெங்க் என்ன, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் வேவ் இன் திஸ், இங்கே ஸ்பீட் ஆஃப் வேவ் இஸ் v1. ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் இஸ் பிசி. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்களே. ஓகே, ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிசி இஸ் ஈக்குவல் டு v1 இன்டூ டவு. ஸ்பீட் ஆஃப் வேவ் இன் மீடியம் 1 இன்டூ ரிலாக்ஸேஷன் டைம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த டைமில் பிலேருந்து சிக்கு வர டைமுக்குள்ளே ஏல இருக்கிற ரே என்ன ஆகும், ஏல இருக்கிற ரே வந்து இட் வில் ஸ்டார்ட் மூவிங் இன் திஸ் மீடியம். ஆனால் இந்த மீடியத்தில் எந்த வெலாசிட்டியில் போகும், v2. அதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், v2. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா eta 1 eta 2 இருக்கா. eta 2 இஸ் கிரேட்டர் தென் eta 1, அதாவது ரேரர் டு டென்சர் மீடியமில் போகுது. ரேரர் டு டென்சர் மீடியம் போகும்போது டென்சர் மீடியமில் ஸ்பீட் ஆஃப் வேவ் இஸ் லெஸ். ஸோ v2 இஸ் லெஸ் தென் v1. ஸோ இந்த மீடியமில் ஸ்பீட் v2வில் போகுது. அண்ட் இங்கேருந்து இங்கே வர அதே டைமில் இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் வேவ் ஃப்ரண்ட் இங்கேருந்து இங்கே போகுது, இந்த பாயிண்ட் இங்கேருந்து இது இங்கே போகும். கரெக்டாக இப்படி வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் விச் இஸ் v2 இன்டூ டவு. அதுதான் ஐ கேன் ரைட் இட் ஹியர் அஸ் AE இஸ் ஈக்குவல் டு v2 இன்டூ டவு. ரெண்டும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இங்கேருந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சேன்னா இப்படி இருக்கும், இங்கேருந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சேன்னா இட் வில் பி லைக் திஸ். இது ஒரு ரேடியஸ் ஜாஸ்தி v1 டவு, இதோட ரேடியஸ் கம்மி v2 டவு. ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியமில் இருக்குது. ஓகே, ஆனால் இதை நம்ம எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே ஏர் தானே இருக்குது, இங்கே v1 டவுவில் போகும், இங்கே தான் v2 டவுவில் போகும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பியர் ஆஃப் ஸ்மாலர் ரேடியஸ் இருக்கும், இங்கே வந்து இட் கேன் பி லார்ஜர் ரேடியஸ். நம்மளுக்கு அது வேண்டாம், ஏன்னா வேவ் வந்து ஃப்ரண்ட்டில் போகிறத பற்றி தான் நம்ம கவனிக்கிறோம். ஓகே, ஸோ
இங்கேருந்து ஏலேருந்து இ வந்து டிஸ்டன்ஸ் இஸ் v2 tau, பிலேருந்து சி வந்து v1 tau அண்ட் பிசி இஸ் கிரேட்டர் தென் இ. பார்த்தாலே தெரியுதுல. ஸோ இப்போ வேவ் வருது, the angle it makes is I, the angle at which it gets refracted is R. அதே மாதிரி வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கும் ஆங்கிள் 90. ஸோ இது ஐ, இந்த ஆங்கிள் ஐனா இது 90 மைனஸ் ஐ. இதில் இன்னும் தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த ஆங்கிள் 90 மைனஸ் ஐனா திஸ் வில் பிகம் ஐ, ஏன்னா இது 90 டிகிரி நார்மலுக்கும் பிளேனுக்கும் சர்ஃபேஸ்க்கும் நடுவில். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஐ இருக்குது, காமன் பேஸ் ஏசி இருக்குது, பிசி இஸ் ஈக்குவல் டு v1 tau. இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி ஐ வந்து இட் வில் கெட் ரிஃப்ராக்டட் அஸ் ஆங்கிள் ஆர் அட் ஆங்கிள் ஆர். ஸோ இது ஃபுல்லாக 90ல், ஸோ இது ஆர்னா இது 90 மைனஸ் ஆர். அண்ட் போக போக இங்கேயும் வேவ் ஃப்ரண்ட் இங்கேருந்து பாயிண்ட் இங்கே வருது, இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். இங்கேருந்து வந்துட்டு இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ இதுக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும், வேவ் ஃப்ரண்ட் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இங்கே இருக்குது. நான் இதையும் ரெட்டில் வரைஞ்சேன்னா இனிஷியல் வேவ் ஃப்ரண்ட் இங்கே இருக்குது, இனிஷியல் வேவ் ஃப்ரண்ட், ஃபைனல் வேவ் ஃப்ரண்ட் ப்ளூவில் வரைகிறேன், விச் இஸ் this final wavefront. ஓகே, இதை நீங்கள் பார்ட்டிக்கிள் எப்படி அங்கே இருக்கிற பாயிண்டில் இருக்கிற வேவ் எப்படி போகுது இண்டிவிஜுவலாக அதை வச்சு யூ கேன் ஃபைண்ட். ஸோ இந்த just a minute, இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஆர், இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஐ, பிகாஸ் திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் 90 மைனஸ் ஆர், இது 90 டிகிரி ட்ரையாங்கிள். ஸோ இது ஆர், அதே கொஷின் மாதிரி. ஸோ இந்த ட்ரையாங்கிள்லையும் சைன் ஐ போட்டோன்னா என்ன வரும்? Opposite by base. Opposite is BC, which is V1 tau, by base is AC. Sin R is equal to in the triangle. கீழ இருக்கிற triangle R is this. Opposite is AE, which is V2 tau, by AC. Okay. So sin I by sin R பண்ணும்போது என்ன ஆகும்? tau tau cancel ஆயிடும். ஏன்னா அதே டைம்ல B C க்கு வர அதே டைம்ல தான் A E க்கு வருது. ஓகே, tau tau and AC AC cancel ஆயிடும். sin I by sin R is equal to V2 by V1. Sorry, v1 by v2. உள்டாவை சொல்லிட்டேன். இதுதானே நம்ம வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட டெஃபினிஷன் சொல்கிறோம். ஸ்பீட் ஆஃப் மீடியம் இன் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃபர்ஸ்ட் மீடியம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் செகண்ட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். இதுவே வந்து ஃபர்ஸ்ட் மீடியம் நம்ம ஏராக எடுத்துட்டோம்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1 ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்பீட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அந்தளவுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். லைட்டில் தான் இட்ஸ் மினிமம் 1, ஸோ அதோட ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது பை இது ஆர் இன்டர்ன் நான் இன்னொன்று ரிலேஷன் கொடுத்துருக்கேன். லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா 1 பை லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு v1 பை v2. இது ஏன்னா லாம்டா இன்டூ ஃப்ரீக்வன்சி இஸ் கான்ஸ்டன்ட்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. இதை நான் இங்கே எழுதுகிறேன். ஃப்ரீக்வன்சினா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஐ அஸ்யூம் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 பை டைம் பீரியட். ஸோ லாம்டா இன்டூ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு what? Speed of the wave. Okay, so in the relation constant இருக்கிறதுனால velocity or velocity of wave. So with this scene நம்ம next reflection தவிர மீதி எப்படி வேவ் ஃப்ரண்ட்ஸ்லாம் மாறும், வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸை ரிஃப்ராக்ஷன் ஆகும்போது, இல்லை கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகும்போது வேவ் ஃப்ரண்ட் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கான்வெக்ஸ் மிரர் ஹிட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? கான்வெக்ஸ் மிரர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இட்ஸ் அ கன்வர்ஜிங் மிரர். கரெக்டா? ஒரு ஸ்ட்ரெயிட் இன்ஃபினிட்டிலேருந்து பேரலல் ரேஸ் ஆஃப் லைட் வந்ததுன்னா அது என்ன பண்ணும்? இட் வில் கன்வர்ஜ் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ். அதே மாதிரி இட் வில் கன்வர்ஜ் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ். கரெக்டா? இப்போது இங்கே பிளேன் மிரர் சொல்கிறோம்ல, சாரி பேரல் இன்ஃபினிட்டிலேருந்து பேரல் ரேஸ் ஆஃப் லைட் வருது இல்லை, இதுதான் அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். லைட் இந்த டைரக்ஷன் தானே வருது. அப்போ வேவ் ஃப்ரண்ட் வில் பி பர்பெண்டிகுலர் டு இட். பிளேன் வேவ் ஃப்ரண்ட் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து வருது இப்படி கன்வர்ஜ் ஆகும், இங்கேருந்து வருது இப்படி கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு டைம் கழிச்சு இந்த பாயிண்ட்டில் வேவ் ஃப்ரண்ட் இருக்கும், இந்த பாயிண்ட்டில் வேவ் ஃப்ரண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஏதாவது இருந்ததா இங்கே வேவ் ஃப்ரண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு இப்படி ஐ கேன் சே தட் ஜஸ்ட் a minute. ஸோ ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இன்ஃபினிட்டிலேருந்து வந்ததுன்னா கன்வர்ஜிங் மிரர் இப்படி கன்வர்ஜ் பண்ணும். கரெக்டாக? டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ். சென்டரில் அப்படியே போயிடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா
அட் ஸ்பெசிஃபிக் டவு டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் எல்லாத்தையும் சேம் தான். ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இது ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஸோ இங்கேருந்து இங்கே ஆங்கிளாக இருந்ததுன்னா இங்கே வந்து இப்படி இருக்கும், இங்கே வந்து இப்படி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா வில் கெட் அ ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அது வந்து டுவர்ட்ஸ் தட் ஃபோக்கஸ் வந்து கர்வ்டாக இருக்கும். ஓகே, ஸோ பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இந்த மாதிரி மாறுது. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல எல்லாமே ரேஸ் ஆஃப் லைட்லாம் கன்வர்ஜிங்காக இருக்கா, அண்ட் இட்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ். ஸோ எல்லாமே பர்பண்டிகுலர் டு இதாக இருக்குது, வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்குது. வேவ் ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கல் ஆஃப் ரேடியஸ் ஃபோக்கல் லென்த் ஜஸ்ட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். வேவ் ஃப்ரண்ட் இங்கே இருக்கா, இந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கே சீக்கிரமாக போயிடும். ஆனால் இங்கே பார்ட்டிக்கல் வந்து ஃபுல்லாக வேவ் ஃப்ரண்ட் லென்ஸ்னால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இது லேட்டாக வரும். ஆனால் இது ரிலேட்டிவ்லி சீக்கிரமாக போயிட்டு கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸ் தான் ஸ்பீடு ஸ்லோவாக ட்ராவல் பண்ணும். மீதி டிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிடும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இது இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட சென்டர் பாயிண்ட்டை விட ஃபாஸ்ட்டாகவே ட்ராவல் பண்ணிடும். ஸோ அதனால வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்குது. இதுவே ஒரு ப்ரிசம் பார்த்தோம்னா இங்கே இருக்கா வேவ் ஃப்ரண்ட்டு, பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இங்கே இருக்கா, இங்கே வரைக்கும் ஓகே, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. இதுக்கு ஃபர்தராக என்ன மூவ் ஆகும், இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து ஃபுல்லாக இந்த கிளாஸ்குள்ளே ட்ராவல் பண்ணும் வித் ஸ்பீட் லெஸ். கரெக்டாக? இதுவே இங்கே இருக்கிற பாயிண்ட் பார்த்தோம்னா ஏரில் ட்ராவல் பண்ணும், கொஞ்சோண்டு தான் கிளாஸில் ட்ராவல் பண்ணும், மீதி இல்லாமல் ஏரில் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் ரிலேட்டிவ்லி சீக்கிரமாக ட்ராவல் பண்ணி கொஞ்சோண்டு தான் அந்த அதிகமான ஸ்பீட் கம்மியான ஸ்பீடில் போகும். மீதி இடத்துல இன்னும் சீக்கிரமாக ட்ராவல் பண்ணி போயிடும். ஆனால் இது அதே டைமில் இன்னும் ஸ்பீட் கம்மியாக இருக்கிறதுனால ஓகே, அதே டைம்லன்னு சொல்ல முடியாது, லேட்டாக வரும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்பீடு கம்மியாக ஜாஸ்தியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் வர்றதுனால இது ஸ்லோவாக வரும். ஆனால் இது அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ மேலே இருக்கிற பாயிண்ட் வில் கோ இன் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் வே தென் கீழே இருக்கிற பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் கழித்து நம்ம வந்து வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சோன்னா இப்படி இருந்த வேவ் ஃப்ரண்ட் இட் வில் பி இன்க்ளைன்ட். ஓகே, இதுவே ப்ரிசம் இப்படி இருந்ததுன்னா இப்படி ஒரு வேவ் ஃப்ரண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்படி வரும்போதே இந்த பாயிண்ட் வந்து ஸ்லோவாக வரும். ஏன்னா நிறைய பார்ட் கிளாஸில் ரெடியூஸ் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். ஆனால் இதுவே வந்து நிறைய ஸ்பீட் இன் ஏரில் ட்ராவல் பண்ணும். ஸோ சீக்கிரமாக வந்துடும். சீக்கிரமாக வந்துடும்னா இது ஜாஸ்தி மூவ் ஆகும், இது ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இப்படி ஆகும். ஓகே, ஸோ இப்படி வந்ததுன்னா ரிலேட்டிவ்லி இப்படி போகும். ஓகே, இதே கான்கேவ் மிரர் பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்சோ கன்வர்ஜிங் மிரர். கரெக்டாக? எப்படி கான்வெக்ஸ் மிரரில் வந்து எனக்கு இப்படி வர வேவ் வந்து இங்கே நிறையா இந்த பார்ட் ஆஃப் டைமில் நிறைய ட்ராவல் பண்ணி ஸ்லோவாக வந்து அதே இங்கே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுதோ டுவர்ட்ஸ் ஃபோக்கஸ் கர்வ்டாக இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே இருக்கிற வேவ் ஃப்ரண்ட் இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். இங்கே அப்படியே ரிஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்படி வந்துட்டு இப்படி ரிஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தானே ரிஃப்ராக்ஷன் ஆகும். எல்லாம் ஒரே ஸ்பீடில் தான் இருக்குது, ஏன்னா ஒரே மீடியம் தான் ரிஃப்ளெக்ஷன். அப்போது இங்கே இருக்கிற பார்ட்டிக்கலும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இது போயிட்டு மறுபடியும் இந்த டைரக்ஷனில் போகும். விதின் த டைம் இந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்கிற வேவ் ஃப்ரண்ட்டில் ஏ பி சி எழுதிக்கலாம். பி இங்கே நீங்கள் ரீச் பண்ணுறதுக்குள்ள ஏ இங்கே வந்துடும். கரெக்டாக? ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு அதே மாதிரி சி ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இங்கே வந்துடும். இங்கே 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 அதே மாதிரி எல்லா பார்ட்டிகளுக்கும் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ கர்வ்ட் வேவ் ஃப்ரண்ட் வித் center as focal point. Okay, so concave mirrorலயும் சரி convex lensலயும் சரி எனக்கு வேவ் ஃப்ரண்ட் வந்து ஒரு ஸ்பெரிக்கலா வருது ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இன் திஸ் கேஸ். அண்ட் அந்த ஸ்பியர் வந்து இட்ஸ் கர்வ்ட் டுவர்ட்ஸ் வித் சென்டர் as focal point. இதோட ரேடியஸ் வந்து r/2. ஏன்னா வந்து சி படிச்சிருக்கோம்ல 2 டைம்ஸ் சாரி, இது ஆர்னா இது வந்து r/2. ஆனால் இங்கே வந்து திஸ் இஸ் ஃபோக்கல் பாயிண்ட். இங்கே வந்து f is equal to r/2. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we will see some more topics, interference, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.